பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித்குமாரோடைய பிறந்த நாள் இன்று. அஜித்குமாரோடைய அந்த திரைப்பட வாழ்க்கை தொடக்கம், அதுக்கப்புறம் ஒரு திரைப்படத்துறையிலேயே அவர் மேற்கொண்ட யுத்திகள், சில விஷயங்களை தவிர்த்து கொண்ட விஷயங்கள், இப்படி எல்லாம் அஜித்குமார் பின்பற்றிய விஷயங்கள்ல ரொம்ப அவருடைய ஈர்ப்பான விஷயங்கள் அப்படின்றது என்ன பார்க்கலாம்? முதல்ல அவர் பிரேம புத்தகம்னு ஒரு தெலுங்கு படம், அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் சுமாராக போடுச்சு. அந்த படத்தில் எஸ்பிபி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த எஸ்பிபி தலைவாசல் படத்தில் ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த தலைவாசல் பண்ண டீம் அப்படியே சோலா பொன்னுரங்கம், அப்புறம் செல்வா, இந்த டீம் இன்னொரு படம் பண்ணுறாங்க, நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ கிடைக்கல. அப்போ எஸ்பிபி தான் சொல்கிறாரு, நான் ஒரு பிரேம புத்தகம்னு ஒரு தெலுங்கு படத்தில் நடித்து அந்த படத்தில் ஒரு பையன் நடிச்சிருக்காப்புல, வர சொல்கிறேன் அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு வர்றாரு. அவர் தான் அஜித்குமார். அந்த படம் அமராவதி. முதல் படத்திலேயே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, குமுதத்தினுடைய ஃப்ரண்ட் பேஜ் ஒரு முதல் பட ஹீரோவுக்கு குமுதத்தினுடைய அட்டை படம் முழுவதுமாக போட்டுருந்தாங்க. போட்டு அப்பயே பெரிய அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிச்சு, யார் இவர் அப்படின்னு. அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு சில படங்கள் சரியாக போச்சு, ஒரு சில படங்கள் சரியாக போகல. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டார். அப்புறம் சினிமா கேரியர் அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப தான் திருமணம், அவர் ஹீரோவை திருமணம் பண்ண போகிறாரு, அந்த நடிகை திருமணம் பண்ண போகிறாரு, அப்படி இப்படின்னு நிறையா பேச்சு அடிபட்டுச்சு. கடைசியில் அமர்கலம் படத்தில் 2 பேரும் ஷாலினியும் அவங்க நடித்தாங்க. திருமணம் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இடையில ஜெயலலிதா அவர்களால் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, சைதை துரைசாமியோடைய பையன் இறந்து போனார்ல, வெற்றி துரைசாமியும் அஜித் ரொம்ப பழக்கம், ஃப்ரெண்டு. அப்போ அவருடைய கல்யாணத்துக்கு அஜித் தான் மாப்பிள்ளை துலன் மாதிரி ஏறக்குறைய அங்கே இருக்கிறாரு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்தப்போ அஜித்தை எப்படியாவது அரசியல் கொண்டு வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க. உண்மைதான் ஆசைப்பட்டாங்க. அதுக்கு நான் முயற்சி எடுத்தால் அஜித் வேணான்ட்டார்னு வச்சுங்களேன். அப்போ எப்பயுமே அவர் ஒரு அதிமுக அனுதாவியாகவே ஒரு பார்வை பார்க்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு அஜித்துக்கு. அப்புறம் அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு கூட அஜித் அரசியலுக்கு வருவார், அதிமுகவில் கையில் எடுப்பார்னு பேசப்பட்டுச்சு. அப்புறம் அதுவும் இல்லை. இப்போ ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கார். அதை தாண்டி 2017 அன்றைய காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம், இன்னைக்கு தாவேக்கால் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அஜித் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்னாங்க. ஆமாம், எடப்பாடியே சொல்லியிருக்காரு சார், எடப்பாடியே சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதிமுக ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ள நடிகராக அவரை பார்ப்பாங்க. விஜய் ஆரம்பத்தில் ஒரு திமுக அனுதாபியாக, திமுக ஆதரவாளராக தான் இருந்த காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. இவருங்க அப்போ எஸ்எஸ்சி நிறையா படங்கள் கலைஞருடைய கதை வசனத்தில் இயக்குனராக இருந்தவர். இன்றைக்கி கூட பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, கலைஞர் மாதிரியான ஒரு கலைஞர்களை கொண்டாடுறதுக்கு யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, சிஎம்ஆர் இருக்கிறப்பையும் சரி, ஒரு ரைட்டராக இருக்கார், ஒரு டைரக்டராக இருக்காருன்னா உடனே கூப்பிட்டு பேசுவார். அந்தளவுக்கு நாங்கள் அவர் கூட நம்ம நெருக்கமாக இருந்தேன் அப்படின்னார். அப்போ இவர் விஜய் திமுக ஆதரவாளராகவும் அஜித் அதிமுக ஆதரவாளராகவும் தான் அறியப்பட்டுச்சு. அப்படி ஒரு சினிமாக்குள்ளே ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் விஜய் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். அஜித் வேணாம், அரசியலே எனக்கு வேணான்னாரு. ஒருவேளை அஜித் வந்திருந்தாருன்னா, அந்த அம்மாவே அழைச்சி வந்திருந்தாங்கன்னா, ஒரு கட்சியில் ஏதாவது பதவி கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு பிறகு அஜித் அதிமுகவை கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். முக்கியமான நடந்திருக்கும் சார், அது முக்கியமான விஷயம். பட் அவர் அதை விரும்பலை. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம பீக்கில் இருக்கிறோம், அரசியல் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறார், அரசியல் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு வேளை அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக அஜித் இருந்திருப்பார். அந்த மாதிரி இருக்கிறப்ப உள்ளே வந்தார்னா, அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு அதை அப்படியே லீடு எடுத்துருந்தாருன்னா அவருக்கான ஒரு பெரிய இமேஜ் கிடச்சிருக்கும். பட் அது நடக்கலை. இனிமேல் நடக்குமாங்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா அவர் இந்த கார் ரேஸு, இந்த ட்ரோன் தயார் பண்ணுறது அப்படின்னு வேறு தளங்களுக்கு போயிட்டார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் எடுக்கிறார், இந்த ட்ரோன் கிளாஸ் எடுக்கிறாரு, அவை தயார் பண்ணுறாரு. அப்புறம் நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்கிறாரு. அப்புறம் அந்த கார் ரேஸ்க்கான ட்ரைனிங் ஸ்கூல்லாம் கூட வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் வேறு பக்கம் வாழ்க்கையை வாழணும். இதெல்லாம் இருந்தாலும் இப்போ சமீப காலங்களில் அஜித்தோடைய நடவடிக்கைகளும் இப்போ இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் பார்க்கும்போது ஒரு அரசியலுக்கான ஒரு உந்துதல் ஒருவேளை ஏற்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து சேர்க்குது. அதாவது திரைப்படங்களில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ப்ரமோஷனுக்கான எந்த இடத்துக்கும் வரமாட்டார். ஒரு ஆடியோ லான்ச் இருக்காது அவருடைய படத்துக்கு, பேட்டிகளும் இருக்காது, சேனல் பேட்டிகளுக்கும் அவர் போக மாட்டார். ஸோ இப்படியாக தன்னுடைய திரைப்படத்துக்கு எந்த ப்ரமோஷனும் இல்லாமல் ஆனால் படம் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு கட்டத்தை எட்டியவர். ரசிகர் மன்றமும் வேணான்னு தவிர்த்தவர். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் நிறைய அஜித்துடைய ஆக்டிவிட்டீஸ், ஈடுபாடுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதா அப்படி உணர முடியுதா? ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் ஓட்டிங்க்கே பார்த்திங்கன்னா காலையில் முதல் முறையாக சோஷியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது என்னென்னா, விஜய் கடைசி நாள் பிரச்சாரத்தில் காலையில் குளிச்சுட்டு முதல் ஆளாக நேராக பூத்துக்கு போகணும் ஓட்டர் ஐடியோடுன்னு சொன்னவர் எத்தனை மணிக்கு வராரு, அஜித் எத்தனை மணிக்கு வந்தார் அப்படின்லாம் கம்பேர் பண்ணி நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்ததை பார்த்தோம். அப்போ விஜய் சொன்ன ஒரு விஷயத்தை கடந்து சொன்னவர் செய்யவில்லை ஆனால் அஜித் செய்தார் அப்படின்ற அந்த ஒரு இடத்தெல்லாம் கொண்டு போகும்போது ஒருவேளை அஜித்துக்கு வேறு வழி இல்லாமல் கூட இருப்பவர்களோ இல்லை யாரோ இந்த இடத்துக்கு நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்குமா? இல்லை, அதாவது சார், இப்போ அஜித்தை பொறுத்தவரை இந்த காலையில் 7 மணி ஓட்டு போடுறதுங்கிறது அவர் ரெகுலராக வச்சுருக்காரு. பல தேர்தல்களில்
முதல் வாக்காளராக நம்ம ஓட் பண்ணணும். தமிழ்நாட்டிலே முதல் வாக்காளராக அவர் தான் பதிவு பண்ணுறார். 6:50க்கு வந்துட்டார், 7 மணிக்கு திறந்தோடனே போட்டார். அப்போ ஒருவேளை விஜய் வந்து அரசியலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அடுத்து வளர்ந்து வந்தார்னா அஜித்தும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த முடிவு எடுத்திருக்காராங்கிறது தெரியல. ஆனால் சினிமாவில் எப்படி இருதுருவ நடிகர்களாக இருந்தாங்களோ அதே மாதிரி அரசியலுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சிலரும் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து பின்னாடி இருந்து அவரை புஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து வந்தார்னா அது வேறு மாதிரியான களம் மாறும். அப்படி ஒரு களம் அப்படின்னா இந்த அடுத்த தேர்தல் அப்படின்னும் போது ஒரு 2032 ஒரு கற்பனையாக எண்ணினா சட்டமன்ற தேர்தல் அப்போ எப்படி இருக்கும்? இதை விட விஜயும் களத்தில் நிற்கிறார், கடுமையான போட்டியாளராக இருப்பார் சார். இன்றைக்கி அஜித்துக்கு வந்து பொதுவாக சினிமா ரசிகர்களை தாண்டி ஒரு 45-50 வயசு உள்ள ஒரு பெற்றோருக்கு ஒரு நல்ல இமேஜ் உள்ள மனிதராக பார்க்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வேலையை பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள், படிங்க, வாழ்க்கையில் முக்கியம், உங்கள் கனவு தான் முக்கியம், சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, யதார்த்தத்தை நோக்கி போகிறார். பின்னாடி வரக்கூடிய ஆட்களை நெறிமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறார். ரசிகர் மன்றத்தை கலைச்சதே நமக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறான், அதனால் வந்து இறந்து போகிறான், அதை வந்து காசு செலவு பண்ணுறான், இதை நம்ம பேரை வச்சுட்டு நிறையா தப்பான விஷயங்கள் நடக்குங்கிறது தான் கலைச்சர். ஒருவேளை அவரும் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால், பலர் யாரோ ஆசைப்பட்டால் இவர் இறங்கினார்னா ஒரு விஜய் அஜித்துங்கிற அரசியல் சினிமாவில் இருந்தக்கூடிய அந்த டபுள் ரோல் வந்து அரசியலுக்கும் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு கடுமையான போட்டியாளராக இருப்பாருங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் செய்வாராங்கிறது தெரியல. ஆனால் அவர் செய்கிறது. அப்புறம் அந்த பேட்டி சொன்னீங்க, முதல்ல தொடர்ந்து பத்திரிகையாளரோட நம்ம நெருக்கமாக இருந்தார். பல பத்திரிகையாளருக்கு தெரியும் நமக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு விஷயம் பரபரப்புக்காக இவர் கூட இருக்கக்கூடிய அந்த நட்பை பயன்படுத்தி பண்ணிடுறாங்கிறதுனால டோட்டலாகவே கட் பண்ணிட்டார். நிறையா பத்திரிகையாளருக்கு உதவி பண்ணியிருக்காருங்கிறத பார்க்குறோம். அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு 10 கிலோ இடத்த வாங்கி அதை அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி கொடுத்துருக்கிறாரு. பத்திரிகையாளருடைய மருத்துவ செலவுக்கு பல பேருக்கு பொறுப்பை செஞ்சுருக்கிறாரு. உதவி இயக்குனர் நிறைய பேருக்கு செஞ்சுருக்காரு. நிறைய லிஸ்ட் இருக்குது அதெல்லாம். ஆனால் எதுவும் சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காரு. ஜெயசூர்யாவே அப்படி வந்தவர் தானே. ஜெயசூர்யாவை அறிமுகப்படுத்தி முதல்ல அவரை வந்து ஒரு டைரக்டர் ஆக்கி பண்ணவர். அவர் கூட டைரக்டராக இருந்தவரை டைரக்டர் என் படத்தை எடுங்க அப்படின்னு. இப்போ அஜித் அரசியலுக்கு வர்றாருன்னா சினிமாவிலிருந்து ஒரு கூட்டம் அஜித் பின்னாடி வரும். விஜய் பின்னாடி வந்துச்சாங்கிறது தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. அவர் களத்துக்கு வந்த பிறகு சில பேர் வந்திருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவர் அவர்களால் ஆதாயம் அடைந்தவர்கள், அவரால் நன்மை அடைந்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது சினிமாவில். அந்த ஆட்கள்லாம் பின்னாடி அஜித் பின்னாடி தாண்டி வருவாங்க. அவருடைய கேரக்டருக்கு அது ஒத்து வருமா, அவர் வருவாராங்கிறது தெரியல. இல்லை, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னும் போது இப்போ திரைப்படத்தில் விஜய் அஜித் அப்படின்னும் போது இந்த இருதுருவ ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரசிகர்கள் தூக்கி பிடித்து கொண்டே வந்தாங்க. இப்போ இன்றைக்கி பிறந்த நாள் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மதுரை முழுவதும் பரபரக்கத்தக்க ஒரு போஸ்டர் அப்படின்னு தான் செய்தி எல்லாத்துலேயும் வந்தது. அதாவது விஜய் இன்னைக்கு கேரியரின் உச்சத்தை விட்டு விட்டு வருகிறேன், அதற்காக வாக்களியுங்கள்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் தான் கேரியரின் உச்சம் அப்படின்றது போடுறாங்க. நீங்கள் வந்து கார் பந்தயத்தில் வந்து நீங்கள் வெற்றியாளர் நாளை அப்படின்னு போட்டு கொஸ்டின் போட்டு ஆள தகுதி இல்லாதவரெல்லாம் அரசியலுக்கு வந்து விட்டார்கள். இந்த தமிழ் சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற முடிவெடு தலைவா அப்படின்னு போஸ்டர். அதாவது மதுரையை பொறுத்த வரைக்கும் போஸ்டரில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேயே போஸ்ட் அடிக்கிறதுல கலாச்சாரத்தில் நம்பர் 1 மதுரை தான். நீங்கள் மதுரை அந்த மாட்டுத்தாவணி என்ட்ரன்ஸில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அஜித் ரசிகர்கள் அங்கே அதிகம். அஜித் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், பில்லா ஆட்டோன்னு இருக்கும், அந்த மாதிரி நிறைய அஜித்தினுடைய பேர்கள் இருப்பாங்க. அஜித்துக்கு ஒரு பெரிய க்ரௌடு அங்கே இப்போ இருக்கும். எப்பவுமே விஜய்க்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மாட்டுக்கிறது. அஜித் விஜய்ங்கிற ரசிகர்கள் போட்டியை ரொம்ப பலமாக பார்க்கக்கூடிய, கட்சிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய போட்டிகளை பலமாக பார்க்கக்கூடிய மாநிலம் இல்லை. அந்த ஒரு ட்ரையல் தான் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு விஜய்க்கு அரசியலில் கை கொடுத்துருக்குது அப்படின்றதும். ஆமாம், இதை வந்து அஜித் வந்து கவனிப்பாரா? ஏன்னா அஜித் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மன்றத்தினுடைய நிர்வாகி, அஜித்தோடைய குடும்பத்தோடு இருக்கமாக இருக்கக்கூடிய நபர். அது எனக்கு தெரியும் யாருன்னு. ஒரு யாரோ போகிற போக்கில் போஸ்ட் அடிச்சவர் கிடையாது. நீங்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம போகிற போக்கில் நம்ம யாரோ ஒரு ஆர்வக்கொளர் அடிச்சு விட்டு போயிருக்கான்னு நம்பக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தின் நிர்வாகிகளுடைய ரசிகர் மன்றம் இல்லாட்டியும் கூட அந்த ஆட்களோட தொடர்பு இருக்காரு. அஜித் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தொடர்பு இருக்கிறாங்க. அப்போ இந்த போஸ்ட் வந்து அவங்க ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க, இங்கே வாங்க. இந்த மாதிரி ஒரு பல பேர் போஸ்ட் அடிக்கிறான், பல பேர் கூப்பிட்றான், பல பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அழைப்பு விடுறான்னா ஒரு வேளை மனம் மாறி அவருக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருடைய விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. எம்ஜிஆருடைய விஷயத்தை பல பேர் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் நான் தான். உண்மையிலேயே எம்ஜிஆருடைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னா அஜித் தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வேலையை முதல்ல பாருங்கள், உன் குடும்பத்தை பாருங்கள், உன்னுடைய கனவை பாரு, உன் பொழப்பை பாருன்றார். எம்ஜிஆர் ஏறக்குறைய அப்படி தானே சொன்னார். உன் குடும்பத்தை பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கள், பெண்களை இது பண்ணணும், மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப ரசிகர்களே ஒரு சரியான வழிக்கு கையை காமிக்கணும்னு நினைக்கிறார். என்னை நம்பி பின்னாடி வராங்கன்னா அவர் நடிகர், எனக்கு ஒரு பொழுதுபோக்காக தான். ஒருவேளை இவங்களுக்கு தேவைப்படுது, இந்த கூட்டம் தவறாக போகுது, தவறான வழியில் போகிறாங்க, இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சரியான வழியை காட்டுறதுக்கு நம்மளுடைய ஒரு ஃபேம் தேவைப்படுது, அதுக்கு இறங்கணும்னு அவருக்கு மனசில் தோணுச்சு, இறங்கினார்னா
ஒரு கடுமையான ஃபைட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அஜித்தோடைய பிறந்தநாள் படங்கள்லாம் பிறந்த நாளைக்கு வரும் அப்படின்ற ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் சமீப காலங்களில் இப்போ கொண்டாடக்கூடிய ரசிகர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைனாலும் படத்துடைய ரீரிலீஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ அஜித்துக்கு ரீரிலீஸ் படங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 படங்கள் ரீரிலீஸ் ஆகிருக்குது. அமர்கலம், வாலி, ஆழ்வார், பில்லா இப்படி திரைக்கு வந்திருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் இருக்கு. இல்லை, குட் பை லக்கடிக்கு பிறகு ஆக்சுவலாக இன்னொரு படம் வந்திருக்கணும். அது சில காரணங்களால் அப்படி தள்ளி போது இன்றைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. அது பல குழப்பங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது ரசிகர்கள் சோர்வாக இருக்காங்க. ஒரு பிறந்தநாள் அதை கொண்டாடணும், வைப் பண்ணணும். ஆல்ரெடி அந்த படம்லாம் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட போய் தியேட்டரில் அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு மூடில் ஒரு எப்படி பாட்டு போட்டுட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது படம் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம்னு அந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் அது 1 படம் 2 படம்ல 4 படமே இறக்கியிருக்காங்க. 4 படமே ஒரு அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக ஓடின படம் தான். அப்போ அந்த படம் இல்லை அடையமாக உள்ள படம் வந்துருந்துச்சுன்னா அந்த மே 1க்கு அவருடைய புது படமே ரிலீஸ் ஆயிருக்கும். குட் பை டாக்டருக்கு முடிச்சு இந்த மே 1ல் புது படம் வந்திருக்கும். சில காரணங்களால் ஆரம்பிக்காமல் போயிருக்கு. அப்போ ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான் அது. நன்றி.